அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். சுட சுட சோறு, கேரட் பொரியல், கோழி குழம்பு, பருப்பு முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்காய் பருப்புன்னு சொல்லுவோம், மாசி சம்பல், ரசம். இதுதான் இன்றைக்கி அல்சியா சேனலில் டுடே சமையல். ஏற்கனவே இந்த மாசி சம்பல்னால் டுனா ஃபிஷ் பொரியல் எப்படி வைக்கணும்னு போட்டிருக்கேன். முருங்கைக்காய் போட்டு எங்கள் ஏர்வாடி ஊரில் பருப்பு போடுவோம், அது எப்படி செய்யணுங்கிற செய்முறை என் வீடியோவில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கேரட் பொரியல், இது போக பப்பாயா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டை கட் பண்ணி நேற்று கொஞ்சம் மண் வச்சு இப்படி இதில் வச்சுருக்கேன், இந்த பிளாஸ்டிக் இதில். இப்போ மாடி போய் பார்க்கும். காலையில் சமையல் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் மாடி தோட்டத்தில் போய் பீக்கங்காய் பாருங்கள். இன்றைக்கி மழை தூரிக்கிட்டுருக்கு. எங்கள் ஊரில் மழை 2 நாளாக. இப்போ பீக்கங்காய் மட்டும் பறிக்கும். இந்த வலை மழை தண்ணி கெட்டணுன்னு அப்படியே இந்த வலை கீழே இறங்கிட்டு இதை உயர்த்தி மறுபடியும் கெட்டணும். பூக்களை பார்க்கும் பாருங்கள், புதினா, அதுக்கப்புறம் ராஜமல்லியை பாருங்கள். இன்னொரு மொட்டு இருந்துச்சு, இதோ பாருங்கள், ராஜமல்லி. பாகைக்காய் நம்ம அன்றைக்கி குட்டியோண்டு பார்த்தோம்ல, அது கொஞ்சம் பெருசாயிட்டு. இதை பாருங்கள், தெரியுதா? பெருசாயிட்டு. மழை தூருது பாருங்கள். தக்காளி பழுத்து விட்டது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பூ கடையில் பாவைக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் மிளகா ஒன்று பழுத்துட்டேன். மீதி மிளகா இருக்கட்டும். இன்றைக்கி தெரியாமல் கடையில் போய் மிளகா வாங்கியாச்சு. மருதாணி அரைச்சி கைக்கு வைக்கணும். முருங்கைக்காய் பெருசாயிட்டு. இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றலை, ஏன்னா மழை நல்லா பெய்யுது. பாருங்கள், புதினா, பீக்கங்காய் பறிச்சிரும், விற்றுரும். டப்பு கொண்டு வரல. பீர்க்கங்காய் 1, ஐயோ உடஞ்சிருச்சே, எடுக்கும். இன்னொன்று ரெண்டு, இன்னொன்று பறிக்கும். இலை பீக்கங்காய். இன்னொன்று இன்னும் கொஞ்சம் பருக்கணுமே, இது வெண்டைக்காய் பறிச்சிரும். குட்டி தக்காளி நிறைய கிடக்கு. மழை தூருது. நிறைய பிஞ்சாக தான் கிடக்கு வெண்டைக்காய். எப்படியே கட் பண்ணி விட்டுரும். மொட்டை பாருங்கள், எப்படி மொட்டை அடிக்கி பாருங்கள். இந்த பழைய சோறு இது வைக்கிறதுக்கு எப்படி மொட்டை அடிக்குது பாருங்கள். இப்படி மழை பெய்யும் போது இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம 2வது துளிர் மொட்டு இப்படி வரும். இதை பாருங்கள். இதுதான் கீவா நெல்லி. இந்த இலைக்கு கீழே நெல்லிக்காய் மாதிரி பொடியாக இருக்கிறதுனால இது பேர் கீவா நெல்லி. இலைக்கு கீழே இருக்கும். மஞ்சக்காமலைக்கு நல்லது. லில்லியில் பூ ஆரம்பிச்சிட்டு பூக்கா. இது சாயங்காலம்தான் பூக்கும். அதிசயமாக இன்றைக்கி காலையில் பூத்துருக்கு. முருங்கைக்காய் பெருசாயிட்டு. சுண்டைக்காயும் பெருசாயிட்டு. பாருங்கள், நல்ல மழை தூருது. இது இன்னொரு தொட்டியில் வச்சுருக்கேன், ஓமவல்லி.
இப்படி இந்த ஏரியா ஃபுல்லாக இப்படி வச்சு விட்டா கீழே நம்மளுக்கு வெயில் வெக்க அடிக்காது. இது வந்து தர்மக்கோலில் வைங்க. இந்த ஓமவல்லியும் லைட் வெயிட்டாக தான் இருக்கும், அதே மாதிரி தர்மக்கோலும் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நம்ம அதில் வச்சுருந்தாச்சுன்னா நமக்கு வந்து கீழே வெயில் தாக்கம் வராது. பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மாடி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வைக்கணும்னு வச்சுருக்கேன். தர்மக்கோல் இந்த பழைய சாமான் இதில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா புதுசாக வீடு கட்டினவங்க வீட்டில் சாமான் வந்திருக்கும்ல, அவங்கள்ட்ட சொல்லி வைக்கணும். எப்படி மழை பெய்யுது பாருங்கள் எங்கள் ஊரில். காலையில் ஆனால் பூவரச மரத்துக்கு பல குருவிகள் வந்துடும். கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நெட்டு வந்து ரொம்ப தாழ்ந்துட்டு மழை பெஞ்சோடனே கொஞ்சம் உயர்த்தி கட்டணும். முருங்கை மரத்துக்கு மேலோடு இப்போ கொஞ்சம் உயர்வாக கட்டணும். எங்கள் சர்வெண்ட்டு தான் இதெல்லாம் பண்ணி தருவாங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் லைக் பண்ணிவிட்டே வீடியோ பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.